Hi, today 12th Max Chapter 2 Exercise 2.1 second sum பார்க்கலாம் I power 1948 minus I power minus 1869 இது எப்படி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 1948 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16 பேலன்ஸ் 3 நெக்ஸ்ட் இந்த 4 8 4s are 32 34ல 32 போச்சுன்னா 2 நெக்ஸ்ட் இந்த 8 7 4s are 28 equals 0 வந்துடுது ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா I பவர் 4 into 487 அப்படி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் I பவர் இந்த 1869 4ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் 4 4s are 16 பேலன்ஸ் 2 நெக்ஸ்ட் இந்த 6 4s are 24 பேலன்ஸ் 2 அதுக்கப்புறம் இந்த 9 7 4s are 28 பேலன்ஸ் 1 வருது ஓகேவா ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் I பவர் நீ மைனஸில் இருக்கிறனால மைனஸ் 4 போட்டு எழுதிக்கலாம் மைனஸ் 4 into 467 ப்ளஸ் 1 இந்த 1 வந்து ப்ளஸ் போட்டு எழுதிக்கணும் பேலன்ஸ் என்ன வருதோ அதை வந்து ப்ளஸ் போட்டு எழுதிக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி எழுதிக்கலாம் I பவர் 4 the whole பவர் 487 எழுதிக்கலாமா அதாவது A பவர் mn ஈக்குவல் A பவர் n the whole பவர் n இதுக்கும் இது ரெண்டும் வேல்யூ ஒன்று தான் ஸோ A பவர் mn இருக்கிறத வந்து இந்த 4 into 487 இருக்கிறத நம்ம வந்து 4 போட்டு அது ஹோல்ஸ் பவர்னு எழுதிக்கலாம் மைனஸ் I பவர் 4 அதுக்கப்புறம் இந்த 487 ஹோல்ஸ் பவர் போட்டுக்கலாம் மல்டிபிள் இந்த ஒன்றுக்கு வந்து தனியாக I எழுதிக்கணும் அதாவது இந்த மேலே ப்ளஸில் இருக்கனால இதுக்கு தனியாக வரும் அதாவது A பவர் m ப்ளஸ் n நம்ம எப்படி எழுதுவோம் A பவர் m என்று A பவர் n எழுதுவோமா அதே மாதிரி தான் இது வந்து ப்ளஸில் இருக்கனால இதுக்கு தனியாக I எழுதிக்கணும் இதுக்கு தனியாக I இங்கே எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு தனியாக மல்டிபிள் சிம்பிள் போட்டு தான் எழுதணும் ப்ளஸ் போட்டுறக்கூடாது மல்டிபிள் I பவர் 1 ஓகேவா இப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும் 1 ஆயிரும் I பவர் 4ஓட வேல்யூ என்னது பாருங்க I பவர் 4ஓட வேல்யூ 1 ஸோ இதுக்கு 1ன்னு வந்துடும் மைனஸ் இந்த I பவர் 4க்கு வேல்யூ வந்து மைனஸ் 1ன்னு வரும் ஏன்னா இங்கே வந்து மைனஸில் இருக்கிறனால அதாவது இந்த I பவர் 4க்கு 1ன்னு வரும் ஸோ இங்கே வந்து மைனஸில் இருக்கிறனால நம்ம மைனஸ் 1ன்னு போடுறோம் மல்டிபிள் இந்த I பவர் 1ஓட வேல்யூ வந்து I பவர் 1க்கு என்ன வேல்யூ 1 சாரி I பவர் 1க்கு வேல்யூ வந்து I ஸோ இந்த I போட்டிருக்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் இந்த 1 அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு மைனஸ் 1ம் ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் I இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது ஸோ 1 + Iன்னு ஆன்சர் கிடைக்குது அவ்வளோதான் தேங்க்யூ